நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு 200 தொகுதிக்கு மேலே நான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. திமுக ஓபிஎஸ்க்குமான உறவு வந்து இருட்டில் இருந்துச்சு, இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து சொல்கிறாரு. யானை தன் தலையிலேயே மண்ணளி போட்டுக்குச்சு அப்படின்னு பொன்னையும் சொல்கிறாரு. தமிழிசை அவங்க வந்து சொல்கிறாங்க, நயினார் நாகேந்திரனை பற்றி நீங்கள் குறை சொல்லக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டிஏ கூட்டணியிலேருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் வந்த உடனே தான் விமர்சனங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழருடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டான்னு வச்சுங்களேன், அவங்க குணமாகி வீடு திரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கள வீடு தேடி போய் அவங்கள்ட்ட வந்து நலம் விசாரிப்பது தான் முறை. ஒரு துக்கம் நடக்குது, அந்த துக்கத்தை போய் வீடு தேடி போய் அந்த துக்கம் விசாரித்து அங்கே அஞ்சலி செலுத்துறது தான் அது வந்து தமிழருடைய பண்பாடு. இதை என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுட்டாரு, திமுகவோட இணைஞ்சிட்டாரு, திமுகவினுடைய பி டீம் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி சரம் மாதிரியாக வந்து இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பி டீம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடியே அடிச்சு விட்றதான் பி டீம்னு. எவனா ஒருத்தன் பிடிக்கலன்னா அவன் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டு இவன் தான் பி டீம் அப்படின்னு சொல்லி விட்டுறது. இப்போ மக்கள் நீதி மையம் இது நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னாங்க, திமுக என்ன சொன்னிச்சு, இது பிஜேபி அதிமுகனுடைய பி டீம் அப்படின்னுச்சு. இப்போ அதிமுக என்ன சொன்னிச்சு, திமுகவோட பி டீம் மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பி டீம்னு ஒன்றும் கிடையாது, ஒருத்தரை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வர்றாங்க. அதே மாதிரி திமுகவினுடைய பி டீமாக வந்து ஓபிஎஸ் வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தமிழருடைய பண்பாடு என்னன்னு தெரியாதவங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒருவருடைய நல்ல விஷயங்களில் வந்து நம்ம கலந்துக்கிட்டாலும் அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துக்க நிகழ்வுகளில் கலந்துக்கிறதா மனிதனுடைய இயல்பு, அதனுடைய ஒரு நாகரிகமும் கூட. இப்போ முதலமைச்சர் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறாங்க. அங்கேருந்து உடல்நலம் தேறி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட சாலையோரமாக இருந்துக்கிட்ட என்னங்க நல்லபடியாக இருக்கீங்களா அப்படியே சொல்லி விசாரிக்க முடியும். வீடு தேடி போய் தான் வந்து நலம் வந்து விசாரிக்கணும். இப்போ வந்து முத்து ஸ்டாலின் அவர்களோட அண்ணன் முத்து அவர் வந்து இறந்துருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே போய் முத்துவனுடைய இறப்பையும் கேட்டுட்டு வெளியில் வர்றாங்க. இதே வந்து கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனே திமுகவோட போய் இணைஞ்சிட்டாரு, திமுகவினுடைய பி டீம் திமுகவோட கூட்டணிக்க போகிறாரு, இப்படியெல்லாம் வந்து ஒரு கற்பனை கலந்த ஒரு இதெல்லாம் பேசி வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவிட்டு இருக்கிறாங்க. 2026 அம்மானுடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவருடைய குறிக்கோள். அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தொடர்ந்து அறிக்கையில் வெளியிட்டே வராங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த அந்த நலத்திட்டங்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள், இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்மள்ட்ட போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவர்களுடைய புகழை வந்து பரப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. 2026 அம்மானுடைய ஆட்சி அமைப்பதற்காக நம்ம வந்து பாடுபடணும். அதிமுக தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அந்த அதிமுகவை மீட்டெடுத்து அம்மானோட ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஐயாவுடைய எண்ணமாகவும் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இவங்க விடுற கற்பனைகள்லாம் பார்த்திங்கன்னா தாங்க முடியலை. எல்லாரும் சவட்டுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் அவர்களோட வந்து நாங்கள் நலம் விசாரிக்கத்தான் போனோம், இங்கே துக்கம் விசாரிக்க போனோம், இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது, இதை வந்து நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிறத ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து சொல்கிறாரு, ஓபிஎஸ்க்கும் திமுகவுக்குமான உறவு வந்து இருட்டில் இருந்துச்சு, ஆனால் இப்போ வெளிச்சத்தில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இருட்டில் இன்னும் உறவோடு இருக்கிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான், வேறு யாருமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி திமுகவோட என்னென்ன உறவுகள் இருக்கிறாரு அப்படின்னு தெரியுதில்ல. திமுக என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இல்லைன்னா அந்த பிளவுபட்ட அதிமுக ஒன்று சேர்ந்துருச்சுன்னா மீண்டும் திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஓபிஎஸ் தனியாக இபிஎஸ் தனியாக 2 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இவர் வேறு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், சட்டசபைக்குள்ள வர இது நம்ம மீது வந்து பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. அதனால் இவரை அடக்கணும் அப்படின்னா அவர் என்னென்ன கேட்குறாரோ அதை பூரா நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல திமுக வந்து இருக்கிறாங்க. பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிறது திமுகவுக்கு நல்லது. 2026 திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலும் வந்து ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வந்து தெரியல போல.
பொன்னையன் வந்து என்ன சொல்கிறாரு, திமுகவும் ஓபிஎஸும் அதுக்கான உறவு வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக வெளியில் தெரிஞ்சிருச்சு. நீண்ட நாட்களாக மறைமுகமாக இருந்தது, இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இது வந்து அதிமுகவுக்கு தான் லாபம். இவர் வந்து யானை தன் தலையிலேயே மண்ணெளி போட்டது மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. யானை தன் தலையிலேயே மண்ணெளி போட்டது மாதிரி அப்படிங்கிறதுனா இது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருந்தும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைத்து 2026 தேர்தலை சந்தித்து நம்ம வந்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியுமே வந்து கிடையாது. அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, 2026 சட்டசபை தேர்தல் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவி நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநல புத்தியோடு இருக்கார். அவர் தான் அதிமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறார். இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நாங்கள் வந்து பெரிய மெகா கூட்டணியை உருவாக்குவோம், நாங்கள் வந்து வலுவாக இருக்கிறோம், அதனால் திமுக வந்து பயப்படுது அப்படிங்க. என்ன வலுவாக இருக்கிறீங்க? பிஜேபிகிட்ட எத்தனை சதவீத வாக்கு இருக்குது? 4% வாக்கு இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட எத்தனை சதவீத வாக்கு இருக்கும்? இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேணால் அவர் வந்து கையில் 20% வாக்கு வச்சுருக்கலாம். இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாருன்னா மொத்தமே இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்துமே 25% வாக்குகள் தான் வாங்குவாங்க. பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. பெரிய கட்சிகள் எதுவும் வந்து இது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வரது தயாராக இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால வேறு கட்சிகள் திமுகவில் வந்து பிரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வர்றதுக்கும் அவங்கள வந்து தயாராக இல்லை. ஏன்னா பிஜேபி இருக்குல்ல. அப்போ திமுக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்து பெரிய கட்சின்னு பார்த்தா அதிமுக தான். அங்கே வந்து சேரலான்னு பார்த்தா இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு. எப்படி வந்து சேருவாங்க? இவங்களாம் வந்து எப்படின்னா தன் தலையிலேயே தன் மண்ணெளி போட்டுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க. அவங்கள வந்து பார்க்க போயிருக்கிறாங்க. ஒரு நலம் விசாரிப்பதையே நீங்கள் வந்து அரசியலாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அரசியலை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஏன் அந்த பொன்னையன் இருக்கார், அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலையோ மதிமுகவிலையோ இது திமுகவிலையோ யாரும் சொந்தக்காரங்க இல்லாமலாம் இருப்பாங்க. ஏன் அவர் அங்கெல்லாம் போய் வந்து ஒரு நல்லது கெட்டு கலந்துக்கிற மாட்டாரா? இல்லை அதிமுக காரங்க அந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு நல்லது கெட்டதுக்கு தான் அங்கே வந்து போவாரா என்ன? அரசியலில் ஒரு அடிப்படை அவர் சொல்கிறார், நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்கள்லாம் வந்தவங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நீங்கள் வந்தாலும் ஒரு அரசியல் அடிப்படை அறிவு இல்லாமலும் ஒரு தமிழர் பண்பாடு இல்லாமல் தானே இன்றைக்கி வந்து பொன்னையன் வந்து இருக்கார். ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற எவனுக்கும் தகுதி இல்லை. இன்றைக்கி பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குது, நாங்கள் வந்து 200 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்கிறத இந்த கூட்டணியை வந்து யாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? யாருமே ஏற்றுக்கிறலைங்க. இந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்ததே வந்து ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்லாவே வந்து தெரியும். எடப்பாடி பழனிசாமி வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை வந்து வச்சார். இல்லைன்னா வந்து நான் கூட்டணியே வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒட்டுமில்ல உறவுமில்லைன்னு சொல்லி ஒரு திடீர்னு போய் கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா இதில் வேறு என்ன சொல்கிறாங்க, 200 தொகுதிக்கு மேலே வென்றுவேன் அப்படின்னா 200 தொகுதிக்கு மேலே வென்று எடுக்கிற அளவுக்கு அந்த கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு. இல்லை வேறு யாரும் கூட்டணிக்குள்ளே வர்றாங்களா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஒரு அறிக்கையை வெளியிடும் போதெல்லாம் ஒரு பழமொழி சொல்லி அந்த அறிக்கையை வரும். அதில் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவே வானம் ஏறி வைகுண்டம் போனானா அந்த கதையாக தான் இருக்குது. ஒரு கூட்டணியவே வந்து உருவாக்கி ஒரு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு இங்கே வக்கு இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 200 தொகுதி வென்றெடுப்பாங்களா? முதல்ல டெபாசிட் இழக்காமல் பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தால் தான் இன்றைக்கி வந்து அந்த 200 தொகுதியை நீங்கள் வந்து வென்றெடுக்கலாம். இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடும் சரியில்லை, பிஜேபியினுடைய செயல்பாடும் சரியில்லை. இவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2026 அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டணி விட்டு விலகி இருக்கிறாங்க. இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய புகழை கொண்டு போய் மக்களில் சேர்த்து அவங்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து 2026 அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதில் சொல்கிறாரு, நயினா நாகேந்திரன் நான் 200 தொகுதியை நாங்கள் வென்றிடுவோம். 200 தொகுதியெல்லாம் வென்றிட முடியாது, மிஞ்சி போனால் ஒரு 20 தொகுதியெல்லாம் ஜெயிக்கிற முடியுமான்னு சொல்லி பாருங்கள். அது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். நயினா நாகேந்திரன் என்ன நினைக்கிற அப்படின்னா பிஜேபி கிட்ட எப்படி ஒரு 18% இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. குருட்டுத்தனமான இது ஒரு கணக்கு. 18% எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரனுக்கு தெரியாதா? 18% நீங்கள் வாக்கு வாங்கும்போது யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியாதா? ஏதோ ஒரு மொட்டமாக இதாக வந்து போட்டு அடித்து விட்றது, எங்கள்கிட்ட 18% இருக்குது, நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. இன்னைக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன், அதிமுக பிஜேபி கூட்டணி இன்றைக்கி 2026 சட்டசபையில் மிஞ்சி போனால் ஒரு 20 to 25% வாக்குகள் தான் வாங்கும். அதுக்கு மேலே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழிசை அவர்கள் வந்து பேசுகிறாங்க.
இது கூட்டணி விட்டு வெளியில் ஓபிஎஸ் போயிருக்காரு, ஒரு நிதானமாக முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு வந்து சுயமரியாதை இருக்குல்ல, சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு திராவிட பாரம்பரியத்திலேருந்து நாங்கள் வந்த ஆளுக்க, திராவிட சித்தாந்தத்தை நேசிக்கக்கூடிய ஆளுக்க. எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. நீங்கள் கொட்டிக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று திருப்பி அடித்தாங்க, இன்றைக்கி வந்து திருச்சி ஓடிட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. நயினார் நாகேந்திரனை பற்றி ஓபிஎஸ் வந்து குற்றம் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா, உங்களுக்கு வேணால் அவர் மாநிலத்துக்கு வந்து தலைவராக இருக்கலாம் நயினார் நாகேந்திரன். ஆனால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பொறுத்தளவில் அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு கீழே வேலை செஞ்சவர் தான், அவருக்கு கீழே அமைச்சராக இருந்தவர் தான் நயினார் நாகேந்திரன். இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு தலைவராகிட்டால் தலையில் நான் கொம்பா முளைச்சிடேன். நயினார் நாகேந்திரனை பற்றி குறை சொன்னால் நாங்களாம் வந்து தாங்க மாட்டோம், அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தென் மாவட்டம். ஆமாம், இப்போ தமிழிசையும் தென் மாவட்டம், இவர் நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டம். அதனால் எங்களை பற்றி நீங்களாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தமிழிசைக்கே வந்து நல்லா தெரியும் பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க தான் கூவிக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் சேத்துல கூட செந்தாமரை முளைக்கும் அப்படின்னாங்க. என் சேத்துலாம் செந்தாமரை எவனும் முளைக்க விட மாட்டாங்க. அந்த தாமரை உள்ள போட்டு அமுக்கி கீழே வச்சு மிதித்து நச்சு அழுகிற போகிற அளவுக்கு அதை வந்து மாற்றிடுவாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை, முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வெளியிட்ட அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அரசியல்லே பேசும் பொருளாக இருக்குது. ஒரு அரசியல் பண்பாடு, ஒரு தமிழர் நாகரிகம் கலந்த இந்த அறிக்கை வந்து வெகுவாக எல்லாருமே வந்து பாராட்டி இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி பிடிச்ச சில சோம்பேறிகள் தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவினுடைய பி டீமு, திமுகவை போய் இணைஞ்சிட்டாரு, திமுகவில் போய் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பேசிகிட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை 2027 கொண்டு வருவது தான் ஐயா ஓபிஎஸ் அவருடைய முதல் இலக்காக வந்து இருக்குது. அதை நோக்கி தான் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவருடைய செயல்பாடும் இருக்குது. நன்றி, வணக்கம்.